ஃப்யூச்சரை பற்றி நீ கவலைப்படுறது நல்லதே கிடையாது. எதுக்கு கவலை ஃப்யூச்சரை பற்றி? ஃப்யூச்சருங்கிறது ஒன்றும் வரவே இல்லை சாமி. அதை நினச்சி எதுக்கு நீ கஷ்டப்படுற? ஃப்யூச்சருங்கிறது நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு எதுக்கு கவலைப்படுற? வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இந்த கணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதானே வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லைஃபே இப்படித்தான் போய் கொண்டிருக்குது. நான் வேதாந்தம் பேசலைங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்கிறேன். இந்த செயலை நான் கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டே போகிறேன். ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போனேன்னா அந்த செயலோட முழுமை கரெக்டாக இருக்குமா, தப்பாக போகுமா? தப்பாக போகவே போகாது. அது கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சின்ன வேலை எடுத்துக்கோங்க. ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு சிம்பிள் உதாரணம். இங்கேருந்து நான் காரை ஓட்டிட்டு நான் சென்னைக்கு போகணும். ராத்திரி 7 மணிக்கு என் கார் எடுக்கிறேன். இப்போ சென்னைக்கு போகணுங்கிறது தான் ரிசல்ட்டு. நான் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவேன்? 10 மணி நேரம் ஆகும். நாளைக்கு காலையில் தான் நான் போய் சேருவேன். ஐயோ, நாளைக்கு காலையில் நான் சென்னைக்கு போய் சேர்ந்துருவேனா? நான் பாதியில் நின்று போயிடுவேனா? நான் பாதியில் எனக்கு போக முடியாமல் போயிடுமோ? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ? திடீர்னு ரோடு இடிஞ்சு விழுந்துருமோ? திடீர்னு மழை வருமோ? சுனாமி வருமோ? புயல் வருமோ? இப்படியெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருக்கிறது, இது சரியா இல்லை கோமாளித்தனமா? கண்டிப்பாக கோமாளித்தனம் தான்.